காயப்பட்டு மெடிசினை கொண்டு விட்டு பிறகு காயம் மாறின பிறகு திருப்பி குஞ்சு பிறந்தனில் வந்து திருப்பி காலில் காயப்பட்டு திருப்பி இப்போ 7ஆவது நிலைமை நினைக்கிறாங்க. இதுதான் உங்களோட வேறு உறவுகள் வந்துருக்கிறீங்களா? அண்ணா அண்ணா என்னது சும்மா காயப்பட்டவரா இல்லை அவரும்? இல்லை, அவர் வந்து உள்ளுக்கு விரையக்குள்ள பிரச்சனைக்குள்ள உள்ள விரையக்குள்ள காயப்பட்டு இப்போ அவர் இறந்து போயிட்டாரா? அண்ணன் ஒரு மாவீரன், தம்பி இவன் புலிவீரன், அடிமையான எமக்காக இவன் அடைந்த துயரம் பாரீரோ. நாங்க இடம்பெயர்ந்து வந்து இந்த வீட்டில தான் இருக்கிறோம். அப்போ இந்த வீட்டில இருந்து மழை வந்தா எல்லாம் பிள்ளைய வச்சிருக்க எல்லாம் சரியான கஷ்டம். எல்லாம் வந்தா கஷ்டம் பிள்ளைய வச்சிருக்க. அவருக்கு இயலாது. அவர் இருந்துட்டு தான் வேலைக்கு போறது. வேலைக்கு நெடுகளும் போக இயலாது. கிழமையில ஒரு நாளைக்கு அப்படித்தான் வேலைகளுக்கு போகலாம். வேலைக்கு போய் வேலை செய்தா சில நேரங்கள்ல அங்க வேலைக்கு போற இடங்கள்ல வருத்தங்கள் வந்துடும். வேதனை வேண்டாம், விரைவில் தீர்வு காண்போம். வழிதனை கண்டு நல் வாழ்வினை அமைப்போம். வேதனை வேண்டாம், விரைவில் தீர்வினை காண்போம். வழிதனை கண்டு நல் வாழ்வினை அமைப்போம். போரில் குதித்த பெண்ணை பார்ப்போம். நேரில் சென்று இவள் நிலையை அறிவோம். வணக்கம் திலகரூபி அக்கா. வணக்கம். நீங்கள் 2 காலமே இழந்த நிலையில் மிகுந்த கஷ்டத்தில் வாழ்கிறது எங்களுக்கு விளங்குது. உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் இப்போ காலையில் போனது இல்லை போனது? இயக்கத்தில் இருந்தேன். செல்லில் 2 காலம் தான். ஐயோ ஐயோ, இந்த கொடுமை! 2 கால்களையும் இழந்தாயோ, நமக்காய் உன் இனிய வாழ்வை மறந்தாயோ. 2 கால்களையும் இழந்தாயோ, நமக்காய் உன் இனிய வாழ்வதனை மறந்தாயோ. தமிழ் வீரம் தனக்காக நீ தலையோடு இணைந்தாயோ. தமிழ் வீரம் தன்னை காக்க நீ தலையோடு இணைந்தாயோ. யுத்தமெல்லாம் முடிஞ்சு அந்த யுத்தத்தில் நீங்கள் பங்கேற்று அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ உங்களோட நிலப்பாடு எப்படி இருக்குது? என்ன செய்கிறீங்க நீங்கள்? குடும்ப நிலைமை என்ன? மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறது நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உங்களோட வீடு நிலைமையில நாங்கள் பார்த்து நாங்கள் குடும்ப நிலை தெரியும் தானே. அப்பாவும் 63-64 வயசு ஆகிட்டுது. அம்மாவும் வீட்டில் இருக்கிற. அப்பா எங்களோட கமம் தானே செய்து வந்தால் தான் எங்களோட வருமானம். நானும் இப்படி இந்த கடையில் நின்று வேலை செய்கிறேன். வருமானம் வந்து பெரிய அளவில் இல்லை. அதால் கஷ்டம் இல்லை. எனக்கு எங்களோட கிராமமும் ஒரு நல்லா பின்தங்கின கிராமம். போக்குவரத்துகளில் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையான இடம். நீங்கள் போய் பார்த்து இப்படி என்ன போல் கால் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல் இருந்த விட இப்போ வெளியில் சமுதாயத்துக்குள்ளே தெரியும் தானே உங்களுக்கு. எங்களோட நிலைமைகள் தெரியும் தானே. அவைக்கு எங்களை பொருளாக்களுக்கு தங்களால் இயன்ற உதவியை எங்களுக்கு செய்யணுமா இருந்தால் எங்களுக்கு தொடர்ச்சியாக இல்லாட்டியும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பினுமா இருந்தால் கட்டாயம் அதை வச்சு முன்னாடி. ஏங்காதே ஏழை தமிழ் பெண்ணே, எதிர்காலம் உனக்காக அமைக்கின்றோம் கண்ணே. ஏங்காதே ஏழை தமிழ் பெண்ணே, எதிர்காலம் உனக்காக அமைக்கின்றோம் கண்ணே. தூங்காத துணிச்சலை கொண்டவள் நீ, தமிழ் துரோகத்தை பொறுக்காமல் போர்க்களம் புகுந்தவள் நீ. தூங்காத துணிச்சலை கொண்டவள் நீ, தமிழ் துரோகத்தை பொறுக்காமல் போர்க்களம் புகுந்தவள் நீ. நான் வந்து 1986ஆம் ஆண்டு இயக்கத்தை சேர்ந்தேன். நான் பாயும் புலியென போரில் இணைந்தான். ஆனை இரவிலே காலை இழந்தான். பாயும் புலியென போரில் இணைந்தான். ஆனை இரவிலே காலை இழந்தான். இன்று வாழ வழியின்றி வறுமை சுமந்தான். நாளை எனும் நாளை எதிர்பார்த்து கிடந்தான்.